வணக்கம். புயல் அடித்த பின்பு ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியில பேச அழைத்த அனைவருக்கும் நன்றி. என்ன ஒரு வைப்புன்னு தெரியல, அந்த பேர்லயே அந்த வைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் குமார் 5K காசோட ஒரு சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்விடேஷன் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் தம்பி சொல்றான். அது கோயம்புத்தூர்ல பயங்கரமா இருக்கும் அந்த பிரான்சைஸ். பிஎன்சி காலேஜ் பண்ணும்போது நாங்க கலர் கார் பார்க்கணும், டிஃபரெண்டான கார், ஆடி பென்ஸ் எது பார்க்கணும்னாலும் 5K காசு அந்த போய் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு நிகழ்வுக்கு பிரான்சைஸ் நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறேன். நண்பர்கள் இது பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு நிகழ்வை நான் வரலாற்றில் பார்த்ததில்லை. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல சின்னதா ஒரு டீ கடை போடுறாங்க, 10 லட்சம் 15 லட்சம் பிரான்சைஸ் கொடுத்துட்டு அடுத்த 1 இயர் கழிச்சு கால் பண்ணா கால் எடுக்க மாட்டாங்க சார். நானே நிறைய வழக்குகளை போய் கொடுத்துட்டு ஏன்டா பிரான்சைஸ் எல்லாம் விட்டுற, ஒரு பிசினஸ் வந்தா ஒரு FDல போடுறான்னு சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என்னோட 100க்கும் மேற்பட்ட எனது நண்பர்களுக்கும் குழுவிற்கும் நிச்சயமாக 5K காசு பிரான்சைஸ் இருக்குடா. இது ஒரு பிசினஸ் இல்லை, இது ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன். நிஜமாவே நாளைக்கு பேரோடு கார்த்திக் சார், கார்த்திக் குமார் சார், அந்த கார்த்திக் சார் சொன்ன பாத்தீங்களா, அதன் மரியாதை நிச்சயமாக இன்னும் 50 வருஷத்துக்கும் அவருக்கு பின்னாடி இருக்கும். கார்த்திக் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவள்ளூரில் எதுவுமே இல்லாம நானும் பாபனெல்லாம் பார்த்திருக்கோம். எதுவுமே இல்லாத இந்த திருவள்ளூரில் இந்த 5K காசு பண்ணக்கூடிய புரட்சியை அடுத்த 1 மாதத்துலயும் நீ பார்ப்பேன். எங்களை மாதிரி புது கார் வாங்கி காத்தா எச்சங்கள் இப்ப கூட என் கார் அப்படிதான் இருக்கு. டெய்லி எல்லாம் கிடையாது, கோர்ட்டுக்கு போனதால டக்கு இருக்காங்க, எடுப்பா போலாம் அப்படின்னும். எங்களுக்கு கார் வாஷ் இங்க உண்டு, ஹோம் வாஷ் இருக்கு, கார் வாஷ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இடத்துலயே சுத்தி நிறைய கார் வாஷ் இருக்கு. ஆனா கார் டீடைலிங் ஷாப் இவ்வளவு டீடைல்டா இல்லை. அதை மக்கள் கொண்டு போய் சேர்ந்து வந்து பார்த்து உறவுகள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.